மத்திய பிரதேச மாநிலத்துல ரெய்சன் மாவட்டம், அங்க 4 முஸ்லிம் இளைஞர்கள் பீரங்கியை கொண்டு வெடிக்க செய்திருக்கிறார்கள். என்ன சம்பவம்னு பார்த்தா, ஏஎஸ்ஐ பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக ரெய்சன் கோட்டை என்பது இருக்கு. அந்த கோட்டை பக்கத்துல ஒரு மலை உச்சியில போயிட்டு அவர்கள் 4 முஸ்லிம் இளைஞர்களும் அங்க நின்றுட்டு ஒரு பீரங்கியை வைத்து கொண்டு, அதற்கு முன்னாடி ஈரானுக்கு ஆதரவான கோஷங்கள் மற்றும் அல்லாஹு அக்பர் போன்ற கோஷங்கள் எல்லாம் போட்டுட்டு அந்த பீரங்கி ஊரை பார்த்து வைத்து கொண்டு அங்க வெடிக்க செய்து, அது வெடிச்ச உடனே அப்படி சந்தோஷமாக குதித்து கோஷம் எடுக்கிறார்கள். மேலும் அந்த வீடியோக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் இப்ப அங்குள்ள காவல்துறை அவர்களை கைது செய்து விசாரித்து வருகிறது. இது ஒரு நாட் அ ஒன் ஆஃப் இன்சிடென்ட். இந்த ஈரான் விஷயமாக பல போராட்டங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான இது அடுத்த ஒரு ஜிஹாதி யுத்தத்துக்கான அறைகூவலாக உலகம் முழுவதும் இது இருக்குங்கக்கூடிய செய்தி நான் ஏற்கனவே முன்னாடி நான் சொன்னேன். இப்போ அது இந்தியாவில் அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் எதை கவனிக்கணும்னா, அந்த மலையில தான் இந்த கோட்டை. இந்த கோட்டையிலிருந்து இவன் ஊரை பார்த்து திருப்பி வச்சு இவன் வெடிச்சு அதை அவன் இதை எடுத்து போட்டிருக்கான். அது பேர் இந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கான். இது என்ன அப்படின்னா, இது ஒரு சிம்பிள். ஒரு சிம்பிள்ங்கிறதையும் கூட இது என்ன அப்படின்னா, ஒரு இன்விடேஷன் ஃபார் அதர்ஸ் டு டூ தி சிமிலர் திங்ஸ். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தியா. உடனே இதை பார்த்து இன்னும் 10 பேர் அங்கங்கே கிளம்புவான். ரெண்டாவது, இதற்கான வெடிபொருட்கள் இவர்களுக்கு எங்கே இருந்து கிடைத்தது. ஸோ இட் இஸ் அவைலபிள். இதைத்தான் நான் பலகாலமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் நாடு முழுவதும் வெடிபொருட்களை ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருக்கான். என்னைக்கு ஒரு யுத்தம் என்ற ஒரு அழைப்பு இவர்களுக்கு அதை செய் என்ற உத்தரவு என்று வருகிறதோ அதற்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் அதிக பிரசங்கியா முன்னாடி பண்ணிட்டான். ஒரு தமிழ்நாட்டில் நடந்த பல அரசாங்கத்தால் சொல்லப்படக்கூடிய பெட்ரோல் வெடிகுண்டு, டீசல் இதில் வச்சு எரிச்சு விட்டான்னு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கும். இந்த ஒவ்வொரு தடவை நான் வரும்போது இதில் தீ பிடிச்சிருக்கிறத பார்த்தாலும், இதில் யூஸ் பண்ணிருக்கிற கெமிக்கல்ஸை பார்த்தாலும் இது பெட்ரோல் மாதிரி தெரியலைங்கக்கூடியதை நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம பார்த்ததுல புளியங்குடியில் அந்த அவருக்குள்ள அந்த மரப்பற்ற எழுதப்பட்டது, அதே மாதிரி இங்கே அறந்தாங்கியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மீது நடந்த தாக்குதல், அதே மாதிரி பொள்ளாச்சி, இந்த மதுரை, இந்த மாதிரியான பகுதிகளில் ஹிந்து அமைப்பினர் மீது வீட்டில் எரியப்பட்ட பெட்ரோல் குண்டுகள். இதோட நேச்சர் பார்த்தாச்சுன்னா எனக்கு இது பெட்ரோல் குண்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் கெமிக்கலி ஆல்சோ நான் செக் பண்ணதில் எனக்கு அப்படித்தான் தெரியுது. ஸோ இப்போ இந்த இது எது செய்தி நமக்கு இது தெரிவிக்குது அப்படின்னு சொன்னா, உங்க நாட்டை, அதாவது துலுக்கர் இல்லாதவர்களை வெடிவைத்து தகர்ப்பதற்கு நாங்கள் தயார் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்காங்க. இத ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசாங்கம் செயல்படுமா அப்படிங்கக்கூடியது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது நம்ம சுட்டி காட்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு பெரிய நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. அதனால எதுவும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்குமோ என்ற ஒரு பயம் நமக்கு இந்த விஷயத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, இப்ப இந்த திருப்பூர்ல இந்த அரெஸ்ட் ஆனது, அதே மாதிரி நம்ம கோவையில் நடந்த குண்டுபிடிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இணைச்சு பார்த்தேங்க அப்படின்னு சொன்னா, எப்படி நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டு, ஒரு ட்ரெயின்ட் அண்ட் என்ட்ரென்ச்ட் ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் தயாராகி இருக்கிறது இங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அதனால ஏதோ நீங்க பார்டர்ல மட்டும் நமக்கு பாதுகாப்பை உறுதி செய்தால் போறாது, இந்த மாதிரி நாட்டுக்குள்ள கலவரம் செய்வதற்கு தயார் நிலையிலும் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஏஏ வச்சப்பதான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்த நேரத்துல கலவரம் நடந்தது. எப்படியெல்லாம் அங்க வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, போலீஸ்காரங்களுக்கு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு நடந்ததை பார்த்தோம். நம்ம ஊர்ல ஆம்பூர்ல ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கலவரம் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு 2 கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷனை போட்டுவிட்டு போலீஸ்காரங்க ஓடினாங்க. பாவம் பெண் காவலர்கள்லாம் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நமக்கு ஆம்பூர்ல நடந்துச்சு. இதே மாதிரி பல ஊர்ல நடக்கும்போது, இப்போ நூலை நடந்தது ஹரியானால. ஸோ அந்த நூலை நடக்கும்போது இதுக்கு நாங்க ஏற்கனவே தயாராக இருந்தோம்னு சொல்லி இங்க பேர் காஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துலுக்கன், அதை நம்ம ஊர்ல வீடியோல அதை பெருமைப்பட பேசவும் செய்தான். ஆமா, அதுதான் இந்த காஷ்மீர் சொல்லும் போது, நூலை ஏற்கனவே தயாராக இருந்தோம் இந்த மாதிரி ஒண்ணுக்காக, அது ஏற்கனவே அந்த முல்லா சொல்லித்தான் எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னு
இவன் இங்க பெருமையாக பேசினதை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாதிரியான கலவரங்கள் எல்லாத்துலயுமே தயார் நிலையில் எல்லா பகுதிகளும் இருந்து கொண்டிருக்கிறதுங்கக்கூடியதை மேல உறுதிப்படுத்துறது இந்த சம்பவங்கள். அப்ப இதை சரி பண்றதுக்கு இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க? இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், இப்ப இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு அவர் தானே பொறுப்பு. ஆமா, நிச்சயமாக. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள அவங்க இது மாநிலத்தின் கடமையான. இப்ப பெங்கால்ல ஏன் கலவரத்தை பண்ணல? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கலவரத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். அப்ப ஒவ்வொரு இடத்துல அந்தந்த மாநில அரசே பண்ணோம்னா இப்ப இவர் எதுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கணுங்கிற அடுத்த கேள்வி நமக்கு வரும்ல. சோ அதுக்கு மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சரியாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால இன்னைக்கு நடந்திருக்கிறதுங்கக்கூடியது ஒரு கர்டன் ரைஸ். அதை பாரு, நான் இப்படி பண்ணி காட்டியிருக்கோம். அதனால உலக நாடுகள் எல்லாம், முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து நாளைக்கு நீங்க வேற நாடுகளுக்கு எதிராக ஜிஹாத் அறிவித்தால் உள்ளூர்ல இருக்கக்கூடிய துலுக்கர்கள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், இந்த அறிவிப்பை மறைமுகமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு சம்பவமாக, ஒரு தனிப்பட்ட சம்பவமாக, ஏதோ ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இவன் செய்தான், அப்படி செய்தான்னா அவன் இப்படி பீரங்கி வச்சு தயாரிச்சா பண்ணியிருப்பான். அப்ப எதுக்கு பீரங்கி தயார் பண்ணா? அப்ப பீரங்கி தயார் பண்ற டெக்னாலஜி இவனுக்கு எப்படி தெரியும்? அடுத்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. அப்ப யூ ஆர் ட்ரெயின்ட் அண்ட் யூ ஹேவ் எவ்ரிதிங் வித் யூ அண்ட் எவ்ரிதிங், ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் ரெடி அப்படின்னு சொன்னா எதற்காக நீ இதை வச்சிருக்கேன்னு அடுத்த கேள்வி வரும்ல. இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல கம்பத்துல கஸ்வாயி ஹிந்த பத்தி இங்க ஒருத்தன் பேசினான். யாரு? நம்ம பெரிய குளத்துல உஸ்தாத் பீர் முகமது பேசுறா. அப்படி இதே கஸ்வாயி ஹிந்த சல்மான் அசாரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி வடக்க. இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்த கஸ்வாயி ஹிந்த பத்தி பேசக்கூடிய பேச்சுக்கள் அதிகமாயிருக்கு. இப்ப இந்த சண்டை வரும்போது, இப்ப சமீபத்துல கூட ஜைனுலாப்தீன் பேசும்போது ஷியா சுன்னின்லாம் யாரும் இப்ப பார்க்காதீங்க, இப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஒன்னாக சண்டை போடணும். யாரு? நம்ம ஜைனுலாப்தீனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த போரை பயன்படுத்தி உலகம் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டால் உலகத்தை நம்ம ஆட்டி படைக்கலாம் கூடிய திட்டம் இதன் பின்னணியில் இருக்கிறது. நம்ம ஊர்ல நடந்த ஒவ்வொரு போராட்டம், இந்த ஈரானுக்கு வேண்டிய போராட்டம் வரும்போது இந்த விஷயத்தை நான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இதை முதல்லயே இதை நீங்க தடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காது. அதனால நான் என்னை பொறுத்தளவுல இட்ஸ் an invitation or it is a declaration that we are prepared. ரெண்டுல ஏதோ ஒன்னா தான் இருக்கணும். அதனால ஈரானுக்காக இங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள், இதுக்காக இங்க நடக்கக்கூடிய ஆட்சேர்ப்புகள், இது எல்லாமே இந்த சம்பவத்தின் இதையும் சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா இது they are announcing that we are prepared for a war. இதைத்தான் இது காட்டுகிறது. இது ஒரு ஆபத்தான விஷயமாக நான் பார்க்கிறேன்.